நான் அமெரிக்காவில் புற்றுநோய் நிபுணராக பணியாற்றி வருகிறேன். எனது தோழி டாக்டர் சுசித்ராவின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 3 குறிப்புகள் ஆரோக்கியமான வாழ்விற்காக என்னும் தலைப்பில் பேசப் போகிறேன். முதல் குறிப்பு, இயற்கையான உணவு. நாம் எப்பொழுதும் இயற்கையான உணவு, பழம், காய்கறி, போக இட்லி, தோசை, இடியாப்பம் இது போன்ற உணவுகளையே உட்கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது பீட்சா, பர்கர், பாஸ்தா போன்ற உணவுகளை உட்கொண்டால் அவை நம் உடம்பால் ஜீரணிக்க கூடிய தன்மை இல்லாதவை ஆகும். நிறைய நேரமாகும். அவை கொழுப்புச்சத்தாக நம் உடம்பு மாற்றிவிடும். இதனால் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், கொலஸ்ட்ரால், இருதய நோய் போன்றவை ஏற்படுற வாய்ப்பு அதிகமாகும். எனவே எப்பொழுதும் கூடுமான வரைக்கும் இயற்கையான உணவையே உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது குறிப்பு, மனதிற்கும் உடலிற்கும் உடற்பயிற்சி. நம்ம உடம்பு உடற்பயிற்சி இல்லாவிட்டால் துருப்பிடித்து போய்விடும். எப்படி சாமான், கார் போன்றவைகள் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் கெட்டு போய்விடுமோ அது போன்றே நம் உடம்பும். நாம் எப்பொழுதும் உடலையும் மனதையும் ஆக்டிவாக பயிற்சி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்கிங், ஜாகிங் அது போன்ற பயிற்சிகளை செய்யலாம். யோகா மிகவும் நல்ல பயிற்சி. மனதிற்கு, அதாவது மென்டல் ஹெல்த், அதற்கு மெடிடேஷன், கிராஸ்வேர்ட் பசில் போன்றவை மிகவும் முக்கியமானதாகும். நாம் நீண்ட நாள் ஞாபக சக்தியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவது குறிப்பு, உறக்கம். உறக்கம் மிக மிக அவசியம். நமது உடம்பிற்கு செல்போனை நீங்க ஒரு நாள் பூரா யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணலைன்னா அடுத்த நாள் அது வேலையே செய்யாது. அது போலதாங்க உடலும். நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்றதுதான் உறக்கம். அதை பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம உடம்பும் மக்கர் பண்ணும். ஒரு அடல்ட், அதாவது பெரியவர்களுக்கு 7-9 மணி நேர உறக்கம் அவசியம். சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமான உறக்கம் தேவை. 8-10 மணி நேர உறக்கம் தேவை. ஆக நம்ம இன்னைக்கு 3 குறிப்புகளை பத்தி பார்த்திருக்கோம். முதல் குறிப்பு இயற்கையான உணவு. இரண்டாவது குறிப்பு உடலுக்கும் மனத்திற்கும் பயிற்சி. மூன்றாவது குறிப்பு ஆழ்ந்த உறக்கம். இவை 3ஐயும் கடைபிடித்து வாழ்க்கையில் பயன்பெற என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை.